தான் நான் வச்சுருக்கேன். அதாவது ஜும்காவில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் சைஸ்லாம் இருக்குது பாருங்கள். இது சர்க்கிள் ஜும்காலேயே வந்து கொஞ்சம் பெருசு. இதிலே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சிறுசாக இருக்கும் அதை கம்பேர் பண்ணும் பொழுது. அடுத்து ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதுவும் சேம் அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாடல் வேறையா, இது ஒரு மாடலும் மார்க்கெட்டில் எல்லா சைஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் எது மேக் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து எப்படி மேக் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜும்கா பண்ணுறதுக்கு நான் மெட்டீரியல்ஸ் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரேம்டு திலகம் ஷேஃப் குந்தன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஃப்ரேம்டு குந்தன் ஸ்டோன் ஒயிட். இதிலே கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன குட்டியான ஒரு ஸ்டோன். ஓகேங்களா. இது வந்து கோல்டன் கலர் ஸ்டோனு. பார்க்க ஒயிட் மாதிரி தெரியுது, உள்ள கோல்டன் ஃப்ரேம்டுன்னா அவுட் சைடில் கோல்டன் கலரில் இருக்கும். இதுக்கு தான் வந்து ஃப்ரேம்டு குந்தன்னு சொல்கிறாங்க. நான் ஃப்ரேம்டுனா இது அவுட் சைடில் கோல்டு கலர் வராமல் பிளைனாக இருக்கும், அதுதான் நான் ஃப்ரேம்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெயில் கட், B7000 க்ளூ எடுத்துக்கோங்க, ஒரு பென்சில், ஒரு சிசர். அதுக்கடுத்து இது வந்து ஸ்ட்ராப்பர்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்டெட் பேஸில் வந்து நம்ம இது ஒட்டுவோம். ஸோ அதுக்கடுத்தது நெயில் பின், ஐபின், நெயில் பின் ஒன்று, ஒரு ஐபின் ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நோஸ் பிளேயர். இது வந்து நம்ம வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ நோஸ் பிளேயர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் OHB சீட்டு வேணும். OHB சீட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பேப்பர் மாதிரி இருக்கும். A4 சைஸில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஒரு ஷீட்டு வந்து 3 ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் OHB ஷீட்டை வந்து நம்ம ஸ்டட்டோட பேஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஓகே, நம்ம இப்போ எப்படி மேக் பண்ணுவோன்றதை பார்க்கலாம் வாங்க. இதில் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை சொல்ல மறந்துட்டேன், ஒயிட் பேர்ல்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா. இது வந்து பேக்கெட் 10 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேர்ல்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி மேக் பண்ணுறது பார்த்துக்கலாம். இந்த குப்பியில் பார்த்தீங்கன்னா, ஜும்காவில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சைடில் வந்து எக்ஸஸ் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா. இதில் இல்லை, நீட்டாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சோண்டு எக்ஸஸ் இருக்குங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே ஒட்டினீங்கன்னா அது வந்து பேஸ்ட் ஆகாது. ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் சும்மா சிசர் வச்சு இப்படி கட் பண்ணாலே இது வந்து கட் ஆயிரும். பிளாஸ்டிக் தானேங்களா, ஸோ அதனால் கட் ஆயிரும். ஓகே, இப்போ இதை வந்து பென்சிலில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட B7000 க்ளூ யூஸ் பண்ணி அங்கங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் B7000 க்ளூ வந்து கொஞ்ச நேரத்துலேயே காஞ்சிரும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒட்டிடுவீங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபாஸ்ட்டாக வராது, நான் ஒரு ஸ்டோனாக தான் பேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு லைன் மட்டும் ஃபஸ்ட் ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி B7000 க்ளூ வந்து இந்த மாதிரி இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும். இது வழியாக ஏர் உள்ளே போச்சுன்னா அந்த க்ளூ எல்லாமே வந்து காஞ்சிரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட கேப் வச்சு டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க, ஏர் போகாத அளவுக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்து க்ளூ ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குரிய க்ளூ பென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் ஒன்று விற்பாங்க ப்ளூ கலரில். என்னோடய பெண்ணை என்னோடய பாப்பா எங்கேயோ போட்டுருச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து நார்மல் பென் வச்சு இதை ஸ்டிக் பண்ணி நான் இதை வந்து எடுத்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து அது அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இந்த கம் வச்சு இந்த ஒரு ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் கொஞ்சம் மட்டும் எடுத்திங்கனாலே போதும், நிறைய நம்மளுக்கு வரும். அதில் வந்து ஒவ்வொன்றா பிக் பண்ணி இந்த ஸ்டோன்ஸை பிக் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், வேறு எந்த பர்பஸ்க்காகவும் இல்லை. அவ்வளோதான். ஒரு ஸ்டோன் இப்படி ஒட்டுங்க, ஒரு ஸ்டோனை வந்து இந்த ஷேப்பில் ஒட்டுங்க. அடுத்து திரும்பவும் ஒரு ஸ்டோன் இந்த ஷேப்பில், அனதர் ஸ்டோன் இந்த ஷேப்பில். ஸோ இப்படி 1 by 1 நீங்கள் ஒட்டிக்கிட்டே வாங்க. ஒன்று வந்து இந்த ஷேப்லேயும், ஒன்று வந்து இந்த ஷேப்லேயும். ஓகேங்களா. கொஞ்சம் கேப் விட்டு விட்டுங்க. இதுவே நீங்கள் வந்து வேறு கலர் ஸ்டோன் ஏதாவது எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபெவிக்ரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் ஒன்று விற்பாங்க. ஸோ அந்த பெயிண்ட்டை வந்து உள்ளே அடிச்சு விட்ருங்க. ஓகேங்களா. ஒயிட் எடுக்கிறீங்க, ஒயிட்லேயே பண்ணுறீங்க அப்படின்னா பெயிண்ட்டு தேவையில்லை. வேறு ஏதாவது கலரில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேப் தெரியும் பொழுது அந்த கலர் அப்படியே தெரியும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஒரு லைன்லேயே நான் லாஸ்ட் ஒனுக்கு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் கடைசி ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது கேப் வந்து கரெக்ட் ஆயிரும். ஃபஸ்ட் லைனுக்கு சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டோன்ஸும் ஒரே மாதிரி ஈவனாக வந்துடும். ஓகே, இதே மாதிரி தான் நம்ம மேலே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி 1 பை 1 நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம் இந்த ஸ்டோன்ஸை. நான் இது ஃபுல்லாகவே முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தேர்ட் லைனுக்கு நான் போகிறேன். ஸோ இந்த லாஸ்ட் லைன் நீங்கள் பண்ணும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஆப்ஷன் இருக்குது. ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று இந்த மாதிரியே வச்சுட்டே வரலாம், இல்லாட்டினா இதுக்கு திருப்பி இப்படி திருப்பி இந்த ஷேப்லேயே நீங்கள் வச்சுட்டே வரலாம். ஓகேங்களா? இப்போ ஃபினிஷ் பண்ணும்பொழுது நான் இந்த ஷேப்பில் வைக்கிறேன். மூணுமே இந்த இந்த ஜாயிண்ட் ட்ரையாங்கிள் ஷேப் வந்து அதை நோக்கி, அந்த ஹோலை பார்த்து நோக்கி இருக்கிற மாதிரி தான் நான் எல்லா ஸ்டோனையும் நான் வைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆர் 6 இல்லை நீங்கள் எடுத்துருக்க அந்த ஜும்கா பொறுத்து 7 கூட வைக்கலாம். ஸோ ஃபினிஷிங் நல்லா வரும். அதாவது அந்த ஷேப்பில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷிங் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? எனக்கு வந்து 3, 6, 7 நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 7 தேவைப்பட்டிருக்கு இந்த இடம். 3, 6 சாரி 8. ஸோ 8 நான் இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இதை வந்து ஃபினிஷிங் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு சென்டரில் எதனாவது கேப் தெரியுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அக்ரிலிக் பெயிண்ட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த பெயிண்ட் ஃபேப்ரிக் பெயிண்டிங்னு கேட்டால் கூட அவங்க தருவாங்க. 25 ருபீஸ் தான் இருக்கும் ஒரு பாட்டில். ஸோ அதை வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஜும்கா ரெடி ஆயிடுச்சு. இதுக்குரிய பேஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. நல்லா எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம காய விடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம வந்து இதுக்கு வந்து கேரண்டி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் காய விடாமல் நீங்கள் இதுக்கு மேலேயே இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிறோம், இல்லாட்டினா அப்படியே நகண்டு வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இதை நல்லா காய விடணும். ஓகேங்களா? இது நல்லா காயட்டும், நம்ம ஜும்கா பேஸை ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி இது ரிமூவ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி அடியில் எதையாவது ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தனியாக கையில் எடுத்துடலாம். ஸோ ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம OHB ஷீட் எடுத்துக்கலாம். OHB ஷீட் எடுத்துகிட்டு நம்ம கார்னரில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் சின்னதாக ஒரே ஒரு பிட்டு பேப்பர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? இவ்வளோ தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில். ஏன்னா இதுக்கு ரொம்ப நம்மளுக்கு தேவைப்படாது, அதனால நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்டராக கம்மை வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கிளில் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதுக்கப்புறம் நம்ம சென்டரில் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற ஸ்டோன்ஸை நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சென்டரில் ஒரே ஒரு ஸ்டோன் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்ம வந்து இந்த திலகம் ஷேப் உள்ள ஸ்டோனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன்ஸாக எடுத்து என்னோட அந்த பென்சில் தொலைஞ்சிருச்சு. இல்லை எங்கள் பாப்பா தான் எடுத்து எங்கேயோ வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த பென்சிலில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. எல்லா குந்தன் ஸ்டோனுமே அந்த பக்கம் பார்க்குற மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒன்றே நீங்கள் சென்டர் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிவிட்டு அவுட்டர் பண்ணாலும் ஓகே, இல்லையா அவுட்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டர் பண்ணால் கூட ஓகே தான். ரெண்டுமே உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோன்ஸ் தேவைப்படுமோ அவ்வளோ ஸ்டோன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் OHB ஷீட் இதுக்கு வந்து யூஸ் பண்ண தேவை கிடையாது. நம்ம வந்து கொஞ்சமாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டோன்ஸுமே திலகம் ஸ்டோன்ஸுமே அந்த ஒரு குட்டி ஸ்டோனை பார்த்த மாதிரி இருக்கணும்.
இப்போ பாருங்கள், நான் இதில் 7 ஸ்டோன்ஸ் வைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஸ்டோன்ஸ், 5 கூட நீங்கள் வச்சுக்கலாம், 6 கூட வச்சுக்கலாம், இல்லை நான் வச்ச மாதிரி 7 கூட வைக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஸ்டோன் ஒன்று அந்த பக்கம் திரும்பி இருக்கா, ஸோ இதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதனால் கேப் இருந்துச்சு அப்படின்னா இந்த கம் காயறதுக்கு முன்னாடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. காஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாயிரும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். 7 ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆனால் காய விட்டுருங்க. நான் இப்போ உங்களுக்கு வீடியோக்கு ரெக்கார்டிங் காமிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போவே நான் பண்ணுறேன். நீங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். இது பண்ணிவிட்டு நம்ம இதுவே பாருங்களேன், கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்குது. நம்மளுக்கு OHB சீட் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் சீட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க. கட் பண்ணும் பொழுது பார்த்து கட் பண்ணுங்கள். ஓகே, இப்படி கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஓகே, இந்த மாதிரி வந்து ஒட்டை கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எதுவும் எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மள ஊதுபத்தி இருக்குது இல்லைங்களா, ஸோ ஊதுபத்தியை பற்ற வச்சு இந்த சைட்லலாம் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக வந்துடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபின் இருக்குது இல்லைங்களா, ஸோ ஐபின்னை எந்த அளவுக்கு நம்மளுக்கு இங்கே பேஸ்ட் பண்ண இதோட சைஸ்க்கு கரெக்டாக இருக்குமோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டோம். கட்டர் எடுத்துக்கோங்க. எந்த சைஸ்க்கு உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸில் இப்படி கட் பண்ணிங்கனாலே அது உடஞ்சிரும். அதுக்கடுத்து நம்மளோட பேஸு, ஸ்டெட்டோட பேஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ ஸ்டெட்டோட பேஸை வந்து இந்த ஸ்டெட்டுக்கு பின்னாடி மேலேயாக ஒட்டிடுங்க. இப்போ நம்ம ஜும்காஸ் போட்டால் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா, இங்கே ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வச்சு இங்கே வர ஃபுல்லாக லைனில் வச்சுருங்க. ஜும்கா பேஸை வந்து மேலே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த ஐபின்னை இந்த ஷேப்பில் இந்த கொக்கி வந்து ஹூக்கு வந்து மேலே தெரிகிற மாதிரி தெரியுதுங்களா, இந்த ஹூக் வந்து மேலே வர்ற மாதிரி. ஓகேங்களா? இந்த ஹூக் வந்து இப்படி மேலே வர்ற மாதிரி பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? கம்முக்கு மேலே இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. பேஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் நல்லா காய விட்டுருங்க. நீங்கள் ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் நல்லா டைம் எடுத்து அதுக்கு காயறதுக்கு நீங்கள் டைம் கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியும். இல்லாட்டினா நம்ம அந்த ஸ்டெட்டு வந்து நம்ம அவங்க போட்டதுமே கையோடு வந்துடும். அந்த கம் காயாமல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா. இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா, கேன்வாஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. 1 மீட்டர் 20 ருபீஸ் 30 ருபீஸ் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். இதுக்கு பேர் தான் கேன்வாஸ் ஷீட்டு. இந்த கேன்வாஸ் ஷீட்டை வாங்கிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டெட்டை நம்ம அப்படியே விட முடியாது இல்லைங்களா, ஸ்டெட் எப்படியே கொடுத்தோன்னா பார்க்கவும் அசிங்கமாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணி கொடுத்தாலுமே அது அவ்வளோக்கா நம்மளுக்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த கேன்வாஸ் பேப்பரை கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேஃபுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நான் இந்த நெயில் பின் எடுத்துக்கிறேன். நெயில் பின் எடுத்து சும்மா சென்டராக குட்டியாக ஒரு ஹோல் போட்டிங்கன்னா அந்த ஹோல் வந்துடும். ஹோல் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டெட்டுக்கு மேலேயே கொஞ்சோண்டு கம்மை ஸ்ப்ரெட் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போது நீங்கள் இப்போ எனக்கு காயலை சரிங்களா, இதுக்கு மேலேயே நான் ஒட்டினேன்னா எனக்கு வந்துடும். இங்கே இப்போ உங்களுக்கு வீடியோவுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் ஒட்டுறேன். நீங்கள் இதே மாதிரி பண்ணாதீங்க. நல்லா அந்த க்ளூ காஞ்சதுக்கு அப்புறமா மேலே இந்த மாதிரி க்ளூவை போட்டு அதுக்கு மேலே இந்த கேன்வாஸ் ஷீட்டை வந்து ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஹோல் போட்டோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஹோலுக்கு மேலேயே இந்த ஸ்டெட் இப்படி கையில் வச்சுட்டு கரெக்டாக அந்த ஹோலில் இந்த ஸ்டெட்டை வந்து உட்கார வச்சுருங்க.
ஓகேங்களா? அதனால தான் கொஞ்சம் பெரிய ஷீட்டாக எடுத்துக்கோங்க. எக்ஸஸ் இருந்தாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பத்தாமல் போயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். ஸோ இதை வந்து ஒட்டினதுக்கப்புறம் அப்படியே காய விட்டுருங்க. நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா இந்த எக்ஸஸை கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த ஷேப்லேயும் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இப்போ இது நல்லா காய விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜும்கா பேஸை இந்த ஜும்கா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த ஜும்கா வந்து காஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நெயில் பின் எடுத்துக்கோங்க. நெயில் பின் எடுத்துட்டு நம்ம 2 ஒயிட் பேர்ல் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நெயில் பின்னில் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது நம்மளோட ஜும்கா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜும்கா எடுத்து, இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஒயிட்டு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இங்கேயும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே கொடுத்துருங்க. உள்ளே கொடுத்துட்டு இதுக்கு மேலே இப்படி கீழே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ஜும்கா, இதுக்கு மேலேயும் ஒரு ஜும்கா கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அவ்வளோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம். இந்த நெயில் பின் கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா அது கட் ஆகிடும். ஓகே கட் ஆனதுக்கப்புறம் நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் நீங்கள் பெண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். பெண்ட் பண்ணி விட்டுருங்க, போதும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து இதுதான் ஜும்கா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜும்கா. ஸோ இந்த ஜும்காவை இதில் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஜும்கா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து க்ளூ காயாமல் இருக்கிறப்ப நான் இதை போட்டேன் அப்படின்னா இது கையோடு வந்துடும். ஸோ அதுக்காக நான் பண்ணி வச்சுருக்க ஜும்கா ஒன்று இருக்குது, அதை நான் காட்டுறேன் பாருங்கள். அதுக்குரிய சேம் தான் இது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதுவும். இது வந்து அவுட்லுக் வந்து இப்படி வரும். ஸோ அதை காட்டுறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜும்கா எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நியூ வீடியோவோடு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.